நான் டிசைட் பண்ணிட்டேன் ரகு, எனக்கு இது செட் ஆகும்னு தோணலை. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் நம்மளோட லாஸ்ட் கப் ஆஃப் காஃபி. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளண்டி. எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். லெட்ஸ் பிரேக் அப். சார் ஒரு பில் சார். இது அந்த ஓகே கண்மணி பட டிக்கெட் தானே? ஆமாம். இதையே நீ இன்னும் பத்திரமா வச்சிருக்க? ஃபர்ஸ்ட் டைம் நீ நானும் ஒன்றா வெளியே போனது. அப்போ தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசு. ஒரு 1.5 months இருக்கும். நீ ஆசையாக படத்துக்கு கூட்டு போன்னு சொல்லி கேட்டியா? அப்போன்னு பார்த்து என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. நானே யார்கிட்டே கேட்டு காசுலாம் அரேஞ்ச் பண்ணி டிக்கெட்டும் எடுத்துட்டேன். ஸ்க்ரீன் உள்ளே போகும்போதே எனக்கு பாப்கார்ன் தான் வேணும்னு அடம் பிடிச்சேன். நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்க்ரீன் உள்ளேயும் போயிட்டோம். படமும் போட்டாங்க. நீ படமே பார்த்துட்டு இருந்தியா? ஆனால் நான் ஒன்றை மட்டும் தான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீ என்ன நினச்சேன்னு தெரியல, திடீர்னு என் கை பிடிச்சிட்ட. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ என் கை பிடிக்கிறது. அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. போனே ஒன்று தான் தோணுச்சு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கையை விட்டுறக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ விடணும்ல. ஆமாம், அப்போ என்ன நினச்சி என் கை பிடிச்ச? அது நான் சும்மா தான் பிடிச்சேன். சரி, நான் கிளம்புறேன். ரகு, படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நைட் ஷோக்கு 2 டிக்கெட் எடுத்து வை. மௌனத்தில் மூழ்கிய 2 இதயம், முடிவின் நிழலில் நடுங்கும் பயணம். நம்ம எதையுமே யோசிக்காம எடுக்கிற சின்ன சின்ன ராங் டெசிஷன்ஸ் தான் நம்ம லைஃப்பை பெரிய இம்பேக்ட் கொடுக்குது இல்லை? கண்களில் மலர்ந்தது கடந்த ஒரு பருவம், ஏனென்றும் இதனை உள்ளத்தில் தாங்குகிறோம். அதில் தான்